தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அல்கோ ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ஹெட்ஜிங்கோட ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஸ்டாடில் ஏடிஎம் வந்து காலையும் புட்டையும் செல் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு 1.5 lakhs வந்து தேவைப்படும். இதுவே நீங்கள் ஹெட்ஜிங்கோட பண்ணீங்க அப்படின்னா 45,000லேருந்து 50,000க்குள்ளே உங்களால் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். இதை நம்ம அல்கோலையும் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்கிட்ட இப்போ கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது, பட் எனக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹெட்ஜிங் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஹெட்ஜிங்கோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அல்கோல கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பமான இண்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் இதே ப்ரொசீஜர் தான் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 47,580 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் இல்லைனா ஆப்ஷன் டேபிள்னு சொல்லுவாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 47,581 அப்படின்னா 47,600 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணியாக இருக்கும். அட் த மணியோட ஒரு காலை நான் செல் பண்ணுறேன், அட் த மணியோட ஒரு புட்டை நான் செல் பண்ணுறேன். அதாவது 47,600 கால், இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே கால், ஒரு லாட் நான் செல் பண்ணிட்டேன். அதே போல் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே புட்டு, ஒரு லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ செல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ மார்ஜின் வந்து தேவைப்படும் அப்படின்னா 1,08,000 வந்து எனக்கு வந்து மார்ஜினாக வந்து தேவைப்படும். அதாவது 1,08,303 ரூபாய் இருந்தது அப்படின்னா என்னால் ஆப்ஷன் செல்லிங் வந்து பேங்க் நிஃப்டியில் என்னால் வந்து ஒரு ஸ்டாடில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸ்டாடில் அப்படிங்கிறது அட் த மணியோட ஒரு காலையும் ஒரு புட்டையும் நம்ம செல் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாடில் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நம்ம இந்த ஸ்டாடில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகாமல் ஒரு மீடியம் ரேஞ்சிலே இருக்கும் அப்படின்னா, ஒரு நேரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாடில் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது இதில் நம்ம ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் வந்து இப்போ நம்ம ஒன்லி செல் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பட் நம்ம இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஏதாவது பை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஹெட்ஜாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது நமக்கு மார்ஜினும் கம்மியாகும். இப்போ உதாரணத்துக்கு கால் சைடு வந்து 221 ரூபா உள்ளதை நான் செல் பண்ணியிருக்கேன். செல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 ரூபா உள்ளதை நான் பை பண்ணுறேன். இது வந்து 10 ரூபா உள்ளது தான் பை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் 6 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் எங்கே வேணாலும் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதோட ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே போணுச்சு அப்படின்னா இங்கே 47,580லேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சு, நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது அப்படின்னா இந்த 9 ரூபா உள்ள ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 15, 20, 30, 50 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரீமியமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ சேம் நம்ம புட்டு சைடு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்ம சேம் இப்போ புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 156 ரூபா ப்ரீமியம் இருக்குது. அதே இப்போ 10 ரூபா உள்ளதை போய் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதோட ப்ரீமியம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே எங்கே ஹெட்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நம்ம செல் பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆணுச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் நமக்கு ஹெவியான லாஸ் கிடைக்கும். அந்த லாஸுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஹெட்ஜிங் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் செல் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து நமக்கு கம்மியாகணும். 221லேருந்து ப்ரீமியம் கம்மியாக அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஆப்ஷன் செல்லிங்கில் நமக்கு லாஸ் ஏற்படும். ஆனால் இங்கே நம்ம ஆல்ரெடி ஒன்று பை பண்ணி வச்சுருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்போது அந்த செல்லிங்க்கு இது ஹெட்ஜிங்காக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஹெட்ஜிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஹெட்ஜிங் கிரியேட் பண்ணுறதுனால 1,08,000 ரூபாய்க்கு உள்ள மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நமக்கு 45,286 ரூபாய் இருந்தாலே உங்களால் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். ஸோ இதை தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹெட்ஜிங் டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து நேரோவாகவே இருக்குது, அதாவது பெரிய அப் ட்ரெண்டும் இல்லை டவுன் ட்ரெண்டும் இல்லை அப்படின்னா
இந்த ஸ்டாடில் நம்ம விற்றுருக்கோம் இல்லையா அந்த ப்ரீமியம் வந்து இது ரெண்டும் கரைஞ்சி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அவுட் ஆஃப் த மணியில் பை பண்ணியிருக்கிறதும் கரையும். ஸோ இது வந்து நம்ம ஹெட்ஜிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே கரையிற ப்ரீமியம் இதில் கரையிற ப்ரீமியம் ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு வர ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹெட்ஜிங் டூலை யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் அதாவது 1 லாட் 2 லாட் 5 லாட் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஜிங் டூலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததை அல்கோல நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அல்கோ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த அல்கோ பிளாட்ஃபார்மோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே க்ரியேட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி டைப் நம்ம இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே என்ட்ரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 9:20 நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 9:20 அப்படிங்கிறது என்ட்ரி டைமு. எக்ஸிட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:25 அப்படிங்கிறது நான் எக்ஸிட் டைமாக கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ஜிங்க்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ 9:20க்கு நம்ம என்ட்ரி, 3:25க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் வந்து பார்ஷியலு. ஸோ ஆப்ஷன் 1 லாட் நம்ம இங்கே பை பண்ண போகிறோம். கால் வந்து வீக்லி. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசஸ்ட்டு ப்ரீமியம் வந்து எங்கே வந்து 10 ரூபா இருக்கோ, நான் இங்கே 10 ரூபா அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு 5 ரூபா 3 ரூபா 2 ரூபா ஹெட்ஜிங் காஸ்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்கறதுக்கு பே பண்ண தயாராக இருக்கீங்களோ அந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நான் 10 ரூபா போட்டுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே காலுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா புட்டு நான் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை சேவ் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு H1 அப்படின்னு இதுக்கு நான் பேர் கொடுக்குறேன். ஓகேங்களா? H1 கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது H1 ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹெட்ஜிங் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணுறேன். சேம் பேங்க் நிஃப்டி. அங்கே நம்ம 9:20 கொடுத்தோம் இல்லையா, இங்கே நம்ம என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 9:25 கொடுக்கணும். இங்கே எக்ஸிட் பார்த்தீங்க அப்படின்னா 3:25 நம்ம கொடுத்தோம். இங்கே 3:20 கொடுக்கணும். அதாவது எப்பயுமே ஹெட்ஜிங் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராகிற மாதிரி கொடுங்க. செல்லிங் ஆப்ஷன் பையிங் ஃபஸ்ட்டு என்ட்ராகிற மாதிரியும் ஆப்ஷன் செல்லிங் வந்து ரெண்டாவது என்ட்ராகிற மாதிரியும் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஒரே பேஜ்லேயே அதாவது ஒரே டைம்லேயே ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுமே நீங்கள் ஒரே இதில் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து 1,08,000 தான் உங்களுக்கு தேவைப்படும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பையிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்கை நீங்கள் வந்து நீங்கள் உள்ள அல்கோவில் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா 45,000 இருந்தாலே ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். அதே போல் எக்ஸிட் ஆகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங்கை எக்ஸிட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங்கை எக்ஸிட் பண்ணுங்கள். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 9:20க்கு பை பண்ணிவிட்டு லேட்டாக 3:25க்கு நான் எக்ஸிட் கொடுத்துருப்பேன். செல்லிங் பண்ணும்போது 9:25க்கு ஆப்ஷன் பை பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறேன். ஆனால் எக்ஸிட் ஆகிறதுக்கு பையிங்கை விற்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை எக்ஸிட் ஆகிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக இந்த டைமிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீழே அதே பார்ஷியல் எல்லாமே கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் 1 லாட்டு செல்லு கால் வீக்லி ஸ்ட்ரைக் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணி. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலுக்கு புட்டுக்கு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா H2 அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முன்னாடி க்ரியேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா H1, இது வந்து H2. ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ஹெட்ஜிங்கோட க்ரியேட் பண்ணணும் அப்படி தான் சொல்கிறேனே தவிர இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. அதனால தான் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ H1 H2 H1 அப்படிங்கிறது ஆப்ஷன் பையிங், H2 அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது ஹெட்ஜிங்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். இங்கே போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போர்ட்ஃபோலியோ போங்க, கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹெட்ஜின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். நேம் கொடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள H1 H2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு போயிட்டு இங்கே லைவ் ட்ரேட் இருக்கு இல்லையா, லைவ் ட்ரேடில் போயிட்டு இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும், அதில் போயிட்டு கீழே இந்த ஹெட்ஜிங்னு இருக்கு இல்லையா, ஹெட்ஜிங் கொடுத்துட்டு ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆக்டிவேட் செலக்டட் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹெட்ஜிங்கோட ஆப்ஷன் செல்லிங் நடக்கும். நீங்கள் இதை ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன புரோக்கர் எத்தனை குவான்டிட்டி எல்லாமே போட்டுட்டு மார்னிங் 9:45க்கு மேலே ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பையிங் உள்ளே போகும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங் உள்ளே போகும். பட் உங்களோட மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 45,000லேருந்து 50,000 இருந்தால் போதும் பெர் லாட்டுக்கு. நான் பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஹெட்ஜிங்கோட ஆப்ஷன் வந்து செல்லிங் வந்து நம்ம அல்கோவில் வந்து பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் எனக்கு இந்த அல்கோ ட்ரேடிங்கை பற்றி இன்னும் டீப்பாக நான் கற்றுக்கணும் அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கோட ஃப்ரீ கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஃப்ரீ கோர்ஸுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி அல்கோ ட்ரேடிங்கை பற்றி A to Z நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.